ஒரு நல்லவன் துன்பப்படுறான்னு சொன்னா இறைவன் அவனை நெருங்குறான்னு அர்த்தம். உலகத்துல ஒரு செழிப்பா வாழறான்னா இறைவன் அவனை விட்டு விலகிறான்னு அர்த்தம். ஏன்னா பொன் பொருளுக்கு ஆசைப்படுறவன் இல்லை இறைவன். கடல்ல கலக்காத ஒரே ஆறு வைகை ஆறு. ஆறுனா கடல்ல போய் கலக்கணும்ல, எல்லாரும் கடல்ல போய் கலக்கும். ஆனா வைகை ஆறு கடல்ல கலக்காது, நிலப்பரப்புலே முடிஞ்சு போயிடும். ரொம்ப அழகா ஒரு புலவன் பாடுனா, ஆறுகளில் நன்றி உணர்வு உள்ள ஒரே ஆறு வைகை ஆறு. ஏன்னா வைகை ஆறு தோற்றுவித்தது யாரு? மீனாட்சி சொக்கநாத திருமணத்தின் போது குண்டோதரன் சாப்பிட்ட பிறகு அவன் தாகத்தை தணிப்பதற்காக வைகை என்று சிவபெருமான் சொல்ல அப்படி உருவானதானே வைகை. இந்த வைகை பார்த்துச்சான், என்ன உருவாக்குனதே சிவபெருமான் தான். ஆனா அந்த சிவபெருமானுக்கு விஷத்தை கொடுத்த பாவி கடல், அதனால அந்த கடலோடு நான் கலக்க மாட்டேன் என்று வைகை ஆறு வைராக்கியமாக கடலோடு கலக்காமல் இருக்கிறது. நன்றி உணர்வு உள்ள ஒரே ஆறு வைகை ஆறு.